சாந்தி. அவ்யக்த சமிகை 15 செப்டம்பர் 2025. बाबाउनुடைய மகா வாக்கியம். आप बच्चों के पास पवित्रता की जो महान शक्ति है, यह श्रेष्ठ शक्ति ही अग्नि का काम करती है, जो सेकंड में विश्व के किचड़े को भस्म कर सकती है. குழந்தைகளாகிய உங்களிடம் தூய்மையின் சக்தி உள்ளது, தூய்மையின் மகான் சக்தி உள்ளது. இந்த சிரேஷ்டமான சக்தி, உயர்ந்த சக்தி தான் ஒரு நெருப்பினுடைய வேலை செய்யும். அக்னி, நெருப்பில் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அந்த பொருள் எரிஞ்சு அது என்னவாக இருந்ததே நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும். அதே போல் ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய கரை, அழுக்கு, அதை நாம் பஸ்மம் செய்யணும், எரிக்கணும் அப்படின்னா அங்கு தூய்மையின் சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தியின் மூலம் நீங்கள் உலகத்தினுடைய குப்பையை, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை ஒரு நொடியில் பஸ்மம் செய்ய முடியும். ஜப் ஆத்மா பவித்ரதா की संपूर्ण स्थिति में स्थित होती है तो उस स्थिति के श्रेष्ठ संकल्प से लगन की अग्नि प्रज्वलित होती है. பாபா சொல்றாரு, எப்பொழுது ஆத்மாவானது தூய்மையான சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்திருக்குமோ, எப்பொழுது ஆத்மாவானது தன்னுடைய தூய்மையின் சம்பூர்ண நிலையில் நிலைத்திருக்குமோ, அப்பொழுது அந்த ஸ்திதியில் வரக்கூடிய சிரேஷ்டமான எண்ணங்கள் ஒரு நெருப்பினுடைய வேலையை செய்யும். அந்த நெருப்பு எப்படி பிரகாசமாக ஜுவாலை போன்று கொழுந்து விட்டு எரியுது, நல்லா தகதகதக எரியுது, அதில் அவ்வளோ வெப்பம் இருக்குது. அந்த வெப்பத்தில், அந்த ஹீட்டில் எதை போட்டாலும் ஒரு நொடியில் காணா போயிடும். பாபா என்ன புரிய வைக்க வராரு? ஆத்மாவினுடைய தூய்மைக்கு, அது அவ்வளோ தூய்மையாக இருந்ததுன்னா அதனுடைய சக்தி, அதனுடைய வைப்ரேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை அப்படியே அது கிளியர் பண்ணிடும், சரி செய்திடும். और किचड़ा भस्म हो जाता है, वास्तव में यही योग ज्वाला है. மற்றும் உலகத்தின் அழுக்கானது இதில் எரிந்து விடுகிறது. எனவே உண்மையிலேயே இதுதான் யோக அக்னி ஆகும், யோகத்தினுடைய அக்னி. ஸோ அந்த யோகத்தினுடைய அக்னின்னா அதில் தூய்மையினுடைய சக்தி ஆத்மாவுக்கு கிடைக்குது. अभी आप बच्चे अपनी श्रेष्ठ शक्ति को कार्य में लगाओ. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எந்த சக்தியை பற்றி பாபா சொல்றாரு? தூய்மையினுடைய சக்தி. ஸோ தூய்மையினுடைய சக்தி பற்றி நமக்கு பாபா முன்னாடியே புரிய வச்சிருக்கிறார். எண்ணத்தில் தூய்மை, பார்வையில் தூய்மை, பேச்சில் தூய்மை, செயல்களில் தூய்மை, விருத்தியில் தூய்மை, சம்பந்தம் தொடர்பில் தூய்மை, இப்படி அநேக விதமான பிரிவுகள் அதில் இருக்குது. ஸோ நாம் இதில் முழு தூய்மைக்காக குறிக்கோள் வைக்கணும். அப்போ அந்த சக்தி பாபா சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மகத்தான ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.